அவர் வந்து சரணாகத வத்சலன், உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நீ வந்து சீதாதேவியை ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட சரணம் அடைஞ்சியானா உனக்கு வந்து உன்னோட ராஜ்யத்தை நீ காப்பாற்றிக்கலாம், உன்னையும் காப்பாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக அழிஞ்சு போயிடுவ பயிலே, ஜாக்கிரதை அப்படிங்கிறான். அங்கதன் மிரட்டுறான். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமான்னு ராம பிரபாவம்லாம் சொல்கிறான். ராவனுக்கு கோவம் வந்தது, இவனை வந்து வதம் பண்ணுவோம் அப்படின்னு உத்தரவு போடுறான். 4 பேரா வந்து அங்கதனை பிடிக்கலான்னு பார்க்குறா. இவன் வாலியோட பிள்ளையாச்சே, வாலியே கையில் இடிக்கின்றானா, இவன் பண்ண மாட்டானா? 4 பேரையும் 2 கையில் இடிக்கின்றானா. மேலே ஆகாசத்துக்கு போயிட்டான். ஆகாசத்துக்கு போய் கையை விட்டுட்டான். கையை விட்டா 4 பேரும் கீழே விட்டு செத்து கிடக்கிறான். தொபேர்னு விழறான். 4 பேரும் தொப்புன்னு விழுந்து 4 பேரும் உயிரை விட்டுட்டான். அங்கதான் அப்படியே வெளில வந்தாச்சு. இங்கே வந்து ராமட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம தான் யுத்தத்துக்கு கிளம்பணும், இவ வராப்பில் தெரியல, நம்ம தான் ஆரம்பிக்கணும் விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.